ஹலோ மை டியர் படிஸ், வெல்கம் பேக் டு சினி2 ஃபேன்ஸ். இனி நம்ம இந்த வீடியோவில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோடைய டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சா நான் பண்ண முடியல. பட் ஆனால் பார்த்துட்டேன் அந்த டீசரு. அதை பார்த்து என்னால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, நேச்சுரலான காமெடி கலந்த ஒரு டீசர் பார்த்த அந்த ஃபீல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது வந்தது. செமையா இருந்தது. அதுவும் அந்த குட்டி பையன் பண்ற அட்ராசிட்டி வந்து வேற லெவல். ஸோ ட்ரைலர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோமா, வாங்க. முள்ளி சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அங்கே நில்லுங்க. வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? ஓம்பா சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் குனிய வச்சு சுற்றுவாங்களடா. ஆசை, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுக்குங்க. இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு? சார், நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியா. அழகு மச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு இங்கே வேலை இல்லை, வெளியே போ. செம்மையா இருக்குங்க. கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானும். உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். டைலாக் பயமா இருக்கு. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். உங்க அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே? செம்மையா இருந்தது அந்த என்ன elevation. பெரிய குணம். இந்த குணத்தால தான் இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்து இங்கே வந்து நிற்கிறோம். உனக்கு மட்டும்தான் அது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன தெரியல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும். இனிமே எங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள்லாம் சிலோன் தமிழர்களா? சச்சா, நாங்களா டூரிஸ்ட். டூரிஸ்ட் தம்பி க்யூட்டாக இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എന്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ஓய் ഇതാണ് എന്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബാക്ക്ഗ്രൗണ്ട് മുള്ളി സാർ. வேற லெவல்ரா தம்பி. பயங்கரமா அந்த டைலாக் அப்படியே செம்மையா டெலிவரி பண்ணா. எதிர்பார்க்கலைங்க, தளபதியோட ரெஃபரன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. செம்மையா இருக்கு. மெயினா இந்த ட்ரைலர்ல வந்து பார்க்கணும்னா டைலாக் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து அப்படி பக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு டைலாக் ஒவ்வொன்றும். ஏன்னா யோகி பாபு சொல்ற அந்த டைலாக் வந்து உண்மையிலே பவர்ஃபுல்லான ஒரு டைலாக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா அப்படிங்கும் போது டக்குன்னு சசிகுமார் சார் கண்ணுலேருந்து அந்த ஒரு டிராப் கண்ணீர் வர மாதிரி ஒரு ஷாட் வச்சுது. செம்ம இன்டர்கட். அது பார்க்கவே விஷுவலாக அப்படி அற்புதமாக இருந்தது. ஒரு அழகான ஒரு படங்க, அழகான ஒரு ட்ரெய்லர் பார்த்த அந்த ஃபீல் வருது. ஆனால் இன்னொன்று மெயின் திங் என்னன்னா, இவங்க வந்து எவ்வளோ வந்து இங்கே இலங்கையிலேருந்து இங்கே வந்து எவ்வளோ வந்து இது அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து சீன் பை சீனில் வந்து நல்லா நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு காமெடி, ஒரு ஃபன் ரைடாக இருக்க போகுது. கண்டிப்பாக ஃபன் ரைடு தாண்டி ஒரு எமோஷனல் கனெக்ட் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். எமோஷனலே நம்மளை கட்டி போடும். ஏதோ ஒரு சீனில் வந்து கண்டிப்பாக நம்மளை கட்டி போடும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. படமாக வந்து நமக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி, ப்ராமிசிங்காக இருக்குது. சீன் ரோல்டன் மியூசிக்கு நல்லா பண்ணியிருக்காருங்க. அந்த ஸ்டார்டிங்கே நான் சொன்ன டைலாக்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கும் போது டக்குன்னு ஒரு பீட்டு ஒன்று
அப்படியே ஸ்லோவாக ரைஸ் ஆகும். அது சூப்பராக இருந்தது. ஹெட்ஃபோனில் கேட்கும்போது அற்புதமாக இருந்தது. ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் டிபார்ட்மெண்ட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் ட்ரெய்லரில். அது நல்லா தெரியுது. ஸோ ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காமெடி ஜானர் ப்ளஸ் த்ரில்லர் எஃபெக்டும் இருக்கும். ஸோ அப்படி ஒரு படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரப்போகுது. May 1 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து கண்டிப்பாக நம்ம அப்பயே செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிடணும். ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப வருஷம் கழித்து கொண்டாடக்கூடிய படங்கள்லாம் நிறைய இருக்குது. ரிலீஸ் ஆகிற டைமில் விட்டுருவோம். அதுக்கப்புறமா ஓடிடி இதெல்லாம் பார்த்து தான் படம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான படங்கள் அப்போவே தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் போதே நல்லா செலிப்ரேட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அது அந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கும். ஸோ நல்லா இருக்கு. மெயினாக அந்த குட்டி பையனுடைய அட்ராசிட்டி கண்டிப்பாக படத்தில் வேற லெவலில் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். படமாக எப்படி வரப்போகுது, நம்மளை எப்படி என்ஜாய் பண்ண வைக்குது, என்டர்டைன்மெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ உடனே பார்க்க முடியும். பாய்.